Good morning students. In this video deals with Unit 2 Prose, A Nice Cup of Tea. Author name is George Orwell. Before we go into the lesson, we should see about the author introduction. George Orwell, Eric Arthur Blair, 25th June 1903 to 21 January 1950, better known by his pen name George Orwell, was an English novelist, essayist, journalist, and critic whose work is marked by clear prose, awareness of social inequality, opposition to totalitarianism, and candid support for the democratic socialism. Orwell wrote literary criticism. Before Eric Arthur Blair, he was born on 25th June 1903. He was died in 21 January 1950. ரைட். ஹி பெட்டர் நோன் பை ஹிஸ் பென் நேம். இவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா எரிக் ஆர்தர் பிளேயர். அவருடைய பென் நேம்னா புனைப்பெயர்னு அர்த்தம். ஜார்ஜ் ஆர்வெல் அப்படின்னு சொல்லி இவரோட ஒரு நிக் நேம் வச்சு சொல்கிற எல்லாருனாலையும் ஜார்ஜ் ஆர்வெல் அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். பட் இவருடைய மெயின் நேம் பார்த்தோம்னா எரிக் ஆர்தர் பிளேயர். ரைட்டு. ஸோ இவருடைய better known by his pen name George Orwell was an English novelist. இவர் நல்ல ஒரு நாவல் எழுதக்கூடிய ஆசிரியர். அடுத்தது எஸ்ஏயிஸ்ட், கட்டுரை எழுதக்கூடிய ஆசிரியர். நெக்ஸ்ட்டு ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளர். அடுத்தது கிரிட்டிக் whose work is marked by clear prose, awareness of his social inequality. அதாவது நல்ல ஒரு விமர்சனங்களை சொல்லதாகவும் இருக்கிறாரு. இவர் எழுதின ப்ரோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெளிவான உரைநடையாக இருக்கும். அடுத்தது அவேர்னஸ் ஆஃப் சோசியல் இனிக்வாலிட்டி, அப்படியாது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை பற்றின ஒரு விழிப்புணர்வு, அவேர்னஸ் இருந்துச்சு. ஆப்போசிஷன் டு அதாவது டோட்டலிட்டரிசம் அப்படின்னு சொன்னால் அவருடைய தனி மனித ஏகபோக உண்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இவருக்கு எதிரான நியாயம், இவை எல்லாம் அவரோட எழுத்துக்களில் டோட்டலாக நல்லா தெரியும். சோசியலிஸ்ட்டுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்து எழுதியிருந்தார். ஆர்வெல் ரோட் லிட்ரரி கிரிட்டிசிசம், பொயட்ரி, fiction and polemical journalism. He is best known for the allegorical novella Animal Farm 1945 and the dystopian novel 1984. In 2008, The Times ranked him second of a list of the 50 greatest British writers since 1945. Right. Orwell wrote literary criticism. சரி, ஆர்வல் அவர் எழுதின எல்லாமே பார்த்திங்கன்னா லிட்ரரி கிரிட்டிசிசம் பற்றி, அந்த இலக்கியத்தை பற்றி விமர்சனம் பண்ணியிருப்பார். பொயட்ரியோட ஃபிக்ஷன், கதைகள் அண்டு பொலோமிக்கல் ஜேர்னலிசம், அதாவது நல்ல ஒரு பத்திரிகைகளுக்கும் எழுதினார். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் த அலாஜிக்கல் நாவலா. சரி, இவர் எழுதினதுலேயே பார்த்திங்கன்னா த அனிமல் ஃபார்ம் 1945 எழுதினதும், த 1984 அந்த டைட்டிலோட நேமே 1984 அப்படிங்கிறது 1949 எழுதின நாவலும் அதாவது ரீட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. The Times ranked him second on list of the 50 greatest British writers since 1945. அதாவது 1945 மிகச்சிறந்த பிரிட்டிஷ் எழுத்தாளர்கள் கடந்த 50 வருடங்களில் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பட்டியலில் இவருக்கு 2வது இடத்தை கொடுத்துச்சு. த டைம்ஸுங்கிற பத்திரிக்கை கொடுத்து இவருக்கு செகண்ட் ரேங்க் கொடுத்துச்சு. இது ஜஸ்ட்டு ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் தான். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் த நைஸ் கப் ஆஃப் டீ, அதான் பார்த்தா நம்மளுக்கு இருக்கக்கூடிய லெசன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய ப்ரோஸ் பார்த்திங்கன்னா யூனிட் 2 எ நைஸ் கப் ஆஃப் டீ, ஜார்ஜ் ஆர்வெல். ஆத்தர் நேம் என்னென்னா ஜார்ஜ் ஆர்வெல். இங்கே பாருங்கள், அந்த டீ அதோட பிக்சர்ஸு டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த பிக்சர்ஸு, ஸோ அந்த தேயிலை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வார்ம் அப் கொடுத்துருக்காங்க. ஹியர் ஆர் எ ஃபியூ வெரைட்டி ஆஃப் டீ, ஹவு மெனி ஆஃப் திஸ் ஹாவ் யூ டேஸ்டட்?
டிக் திஸ் பாக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹெர்பல் டீ குடிச்சிருக்கீங்களா, ஐஸ் டீ குடிச்சிருக்கீங்களா, லெமன் டீ குடிச்சிருக்கீங்களா, க்ரீன் டீ குடிச்சிருக்கீங்களா, பிளாக் டீயா, டீ வித் மில்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னென்ன குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி டிக் பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுலேருந்து தான் லெசன் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு பேட்ச் இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ரீட் த ஃபாலோவிங் எஸ்ஸே இன் விச் ஜார்ஜ் ஆர்வெல் ஹைலைட்ஸ் த டிஸ்டிங்டிவ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் எ நைஸ் கப் ஆஃப் டீ. சரி, அதாவது ஒரு நைஸ் கப் ஆஃப் டீ அப்படிங்கிறது தான் எப்படி ஒரு டீ வந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் மேக் பண்ணிடலாம். பட் அதை கூட எப்படி போடணும், ஒரு நைஸ் கப் ஆஃப் டீ வந்து எப்படி இருக்கும், அதில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் ஆர்வெல் வந்து ஒரு கட்டுரை மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. சரியா, அதுதான் நம்மளுடைய என்ன சார் டீ போடுறதுக்கு ஒரு லெசனா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அதை அவர் வந்து ஒரு எஸ்ஸே மாதிரி இந்த மெத்தடில் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கார். அதில் ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். If you look up a tea in the first cookery book, பாருங்கம்மா, if you look up tea in the first cookery book that comes to your hand, you will probably find that it is unmentioned, or at most you will find a few lines or sketchy instructions which give no ruling on several of the most important points. சரியா, இஃப் யூ லுக் அப் எ டீ இன் த ஃபஸ்ட் குக்கரி புக், அதாவது நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய சமையல் புத்தகம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதில் தேநீரை போய் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு மென்ஷன் பண்ணாத மாதிரி தான் இருந்திருக்கும். சரியா, கண்டிப்பாக டீக்கு வந்து பெரிய லெவலில் யாரும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆர் அட்மோஸ்ட் யூ வில் ஃபைண்ட் எ ஃபியூ லைன்ஸ் ஆஃப் ஸ்கெட்சி இன்ஸ்ட்ரக்ஷன். சரி, அப்படியே நீங்கள் அதில் ஒரு சில மேலோட்டமாக சில குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்த்தோன்னா அதில் வந்து விச் கிவ் நோ ரூலிங் ஆன் செவரல் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அதில் வந்து மிக முக்கியமான பல்வேறு ஒரு விதி, இதுதான் இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்கணும் டீ போடுறதுக்குன்னு சொல்லி எந்த ஒரு பாயிண்ட்ஸையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாமா, ஆத்தர் சொல்கிறார். திஸ் இஸ் க்யூரியஸ். சரியா, இது வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் க்யூரியஸ், ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான நியூஸ். என்ன அப்படின்னு சொன்னால், நாட் ஒன்லி பிகாஸ் டீ இஸ் ஒன் ஆஃப் த mainstays of civilization in this country as well as in Australia and New Zealand, but because the best manner of making it is the subjects of violent disputes. ஸோ இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்ன அப்படின்னு சொன்னால், த டீ நாட் ஒன்லி டீ இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஸ்ட்ரேஸ். அதாவது டீங்கிறது ஒரு நாகரிகத்தோட அடிப்படையில் ஒன்றுன்னு சொல்லி இந்த நாட்டிலையும், அதாவது என்ன நாட்டிலைன்னா அயர்ன்னு இருக்கக்கூடிய பிளேஸு, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து அப்படி போன நாட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை, நல்ல சிறந்த முறையில் பெஸ்ட்டான மெத்தடில் டீ எப்படி வந்து மேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சச்சரவு. சரியா, சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் வயலண்ட் டிஸ்பியூட்ஸ், ஒரு ஆர்கியூமெண்ட்டே நடந்திருக்கு. பெஸ்ட்டு டீ எது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கியூமெண்ட்டே நடந்திருக்கு. நம்ம சொல்லக்கூடிய ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து, இந்தியா, ஸோ இப்படி நிறையா பிளேஸ் இருந்தாலும் பெஸ்ட்டு டீ எது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கியூமெண்ட்டே ஒன்று நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு, When I look through my own recipe for the perfect cup of tea, I found no fewer than 11 outstanding points, and perhaps 2 of them there would be a pretty general agreement, but at least 4 others are actually controversial. Here are my own 11 rules, every one which I regard as a golden. Right, when I look through my own recipe for preferred cup of tea. சரியா, அதாவது நான் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்ட் டீ அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்கணும்னு என்னுடைய ஓன் மெத்தடில், சரியா, நான் என்னோடய சொந்த செய்முறையை நான் பார்க்கும்போது 11 நோட்ஸ் வந்து 11 பாயிண்ட்ஸ் ஐ ஹாவ் கிவன் ஹியர் கொடுத்துருக்கேன். பெர்ஹாப்ஸ்னால் ஒரு வேலைன்னு அர்த்தம். அதில் வந்து 2 of them there would be a pretty general agreement. அதில் 2 வந்து பொதுவானதாக இருக்கலாம்.
சரியா. பட் அட்லீஸ்ட் 4 others ஆர் ஆக்சுவலி கான்ட்ரவர்சல். ஆனால் மற்ற 4 வந்து ஒரு கான்ட்ரவர்ஸ்னால் ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி இருக்கும். கான்ட்ரவர்சியல் மீன்ஸ் ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஹியர் ஆர் மை ஓன் 11 ரூல்ஸ். இங்கே வந்து என்னுடைய சொந்தமாக நானே ஒரு 11 ரூல்ஸ் கொடுத்துருக்கேன். எவ்ரி ஒன் ஆஃப் விச் ஐ ரெகார்ட் அஸ் அ கோல்டன். ஸோ அதில் நான் ஒவ்வொரு கருத்தையும் வந்து கோல்டன் மாதிரி பிஹேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்னென்னா நல்ல பெஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா ஒன் ஷுட் யூஸ் இண்டியன் ஆர் ஒன் ஷுட் யூஸ் இண்டியன் ஆர் சிலோனிஸ் டீ. China tea has a virtue which are not to be despised nowadays. It is economical and one can drink it without milk. But there is not much stimulation in it. One does not feel wiser, braver or more optimistic after drinking it. Anyone who has used that comforting phrase, a nice cup of tea, invariably means Indian tea. Right. First of all, இதில் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஷுட் யூஸ் இண்டியன் டீ. ஒருத்தர் வந்து இந்தியன் டீயோ அல்லாட்டி சிலோனிஸ் டீ, அதாவது சிலோன் பீப்புள்ஸ் இருக்காங்களே அவங்களுடைய டீ தலையோ ரெண்டத்தான் எதோ ஒன்று பயன்படுத்தணும். China tea has a virtues which are not be despised nowadays. இந்த நாளில் சீனாவில் இருக்கு இல்லையா அந்த டீ தூள் வந்து அதோட யூசஸ், அதோட நன்மைகள் வந்து ரொம்ப விச் ஆர் நாட் பி டெஸ்பைஸ், இழிவா அப்படின்னு சொல்லி எடுத்தோம். ரொம்ப மோசமாக நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது. இட் இஸ் எக்கனாமிக்கல்னால் அது ரொம்ப வந்து ஒரு சிக்கனமானது. அண்டு ஒன் கேன் ட்ரிங்க் இட் வித்தவுட் மில்க். ஸோ அந்த டீயை வந்து ஒருத்தர் பால் இல்லாமல் கூட குடிக்கலாம். பட் அதில் வந்து ஒரு தூண்டுதல் வந்து உற்சாக தூண்டுதல் வந்து எதுவுமே இருக்க போகிறதில்ல. பட் தேர் இஸ் நாட் மச் ஸ்டிமுலேஷன்னா தூண்டுதல்னு அர்த்தம். சரியா. ஸோ எந்த ஒரு தூண்டுதலும் அதில் இருக்காது. ஒன் டஸ் நாட் ஃபீல் வைசர். சரியா. ஒருத்தர் வந்து அதை குடித்ததுக்கப்புறம் வைசர்னால் நல்லா அறிவாளி, பிரேவர் அப்படின்னு சொன்னால் நல்லா தைரியசாலி, ஆர் மோர் ஆப்டிமிஸ்டிக் ஆஃப்டர் ட்ரிங்கிங் இட், அல்லது ஒரு நேர்மறை சிந்தனையாளராக இருக்கிற மாதிரி அதை குடித்ததுக்கப்புறம் யாருமே வந்து ஃபீல் பண்ணுறதில்ல. எனி ஒன் ஹூ ஹாஸ் used that confronting phrases, a nice cup of tea, invariably means Indian tea. அதாவது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஆறுதல் தடுற சொல்ல யாராச்சும் பயன்படுத்தினா எப்போதுமே அது எந்த டீயாக இருக்குன்னு சொன்னால் இந்தியன் டீ தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா. செகண்ட்லி, tea should be made in a small quantities, that is in an teapot. Tea out of urn is always tasteless, while army tea made in a cauldron taste of grease and whitewash. The tea pot should be made of china or earthenware, silver or Britannia ware teaspots produce inferior tea, and enamel pots are worse. Though curiously enough, a peawater teapot, it is not so bad. Secondly, tea should be made in a small quantities. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டீ அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் குவான்டிட்டிஸில் போடணும். அதாவது டீங்கிறது சின்ன ஒரு டம்ளரில் தான் போடணும். பெரிய ஒரு அண்டா மாதிரி இருக்கிற பாத்திரத்தில் போட்டால் அது வந்து டீ வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது, நம்மளுக்கே தெரியும் இல்லையா. சைனா டீ ஹாஸ் that is in a tea out of an on is always tasteless. அதாவது ஒரு தேநீர் டீ போடுறதுக்குன்னு சொல்லி ஒரு ஆர்னா அந்த இடத்துல வெசல்ஸ்ன்னு அர்த்தம். அந்த பாத்திரம் வந்து ஒரு தாலி இல்லைன்னா ஒரு பானை, அதாவது இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, while an army tea made is a curtain, taste of grease and whitewash. சரியா. அதாவது ஒரு அந்த கலசத்தில் தான் போடணும். தாலி இல்லாட்டி பானையில் போடக்கூடிய டீ எப்பொழுதுமே ஒரு டேஸ்ட் இல்லாமல் தான் இருக்கும், டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். சரியா. அதுக்குன்னு போடக்கூடிய பாத்திரத்தில் தான் டீ வந்து போடணும். அது நம்மளுக்கே தெரியும். பைலர் டீ நிறையா பேர் விரும்புவாங்க. வீட்டில் வந்து அது டீ போடுறதுக்குன்னு சொல்லி ஒரு கால்டர்னெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா. அந்த ராஜஸ்தான் பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட டீ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் போடப்படுற அந்த இராணுவத்துக்கெல்லாம் போடுறாங்க இல்லைங்களா, ஆர்மி டீ மேட் இன் எ
கால்ட்ரான், அதாவது எண்ணெய் பசை வெள்ளை அடிக்கிற சுண்ணாம்பு டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி, டேஸ்ட் ஆஃப் அ க்ரீஸ் அண்ட் ஒயிட் வாஷ் அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆத்தர் வந்து சொல்கிறார். ஸோ அப்படி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சில்வர் ஆர் பிரிட்டானியா வேர் டீ ஸ்பாட் ப்ரொடியூஸ்டு இன்ஃபீரியர் டீ அண்ட் எனாமல் பாட்ஸ் ஆர் வாஸ் தோ கியூரியஸ்லி enough the tea voucher teapot a rarity nowadays is not so bad. அதாவது நல்ல பெரிய பாத்திரத்தில் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி போட்டோன்னா அது வந்து சுண்ணாம்பு சுவையாக இருக்கும், எண்ணெய் பசையாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சீனாவில் வந்து அதுக்குன்னு ஒரு பாட்டு, அதாவது ஒரு மண்ணில் இல்லாட்டி களிமண்ணால் செய்யப்பட்டிருப்பாங்க. சரியா? ப்ரொடியூஸ் இன்ஃபீரியரிட்டி, அதாவது சில்வர் பிரிட்டானியா அப்படின்னு சொல்கிற வேர் பார்ட்ஸ் வந்து ஒரு மண்ணுனாலேயோ இல்லாட்டி ஒரு களிமண்ணுனாலேயோ செய்யப்பட்டிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா வெள்ளி, இன்னொன்று வந்து பிரிட்டானியா பாத்திரம்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த பாத்திரத்துக்கு பேர். அந்த கலசம் வந்து ரொம்ப ஒரு ஒஸ்டான டீயை குடிக்கும்னு சொல்கிறாங்க. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். பட் சில்வர் ஆர் பிரிட்டானியா வேர் டீ ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி பிரிட்டானியா பாத்திரத்தில் ரொம்ப ஒரு மோசமான டீயை குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் அந்த பீங்கான் கோப்பை இருக்குது இல்லைங்களா, அது இப்போ ரொம்ப ரேரு. சரியா? அது வந்து ரொம்ப மோசமானதாக இல்லை, அது ஓரளவுக்கு டீ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பீ வீட்டர் அப்படிங்கிறது பீங்கான், அது இப்போ ரொம்ப ரேரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது thirdly, the pot should be warmed beforehand. This is better done by placing in on the top than by the usual method of swilling it out with the hot water. தேர்ட் பாயிண்ட் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த டீ போடுறோம் இல்லைங்களா, அந்த பாத்திரம் வந்து ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணணும். இட் ஷுட் பி ஃபஸ்ட்டு ஹீட்டட். திஸ் இஸ் பெட்டர் டன் பை பிளேசிங் இட் ஆன் த ஹாப் தென் பை த யூஸ்வல் மெத்தட் ஆஃப் ஸ்வில்லிங் இட் ஆன் த ஹாட் வாட்டர். அதாவது ஃபஸ்ட்டு அந்த பாத்திரம் வந்து சூடாக இருக்கணும். அப்புறம் அதை வந்து யூஸ்வலாக அந்த ஹாட் வாட்டரில் போட்டு குடிக்கிறத விட அடுப்பில் வச்சு போடுறது, யூஸ்வல் மெத்தட் ஆஃப் ஸ்வில்லிங் இட், அதாவது அடுப்பில் வச்சு அதை ஹீட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட தேர்ட் பாயிண்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்லி, த டீ ஷுட் பி ஸ்ட்ராங். சரியா? ஃபோர்த்லி, the tea should be strong. For a pot holding a quart, if you are going to fill it nearly to the brim, 6 heaped teaspoons would be about right. In a time of rationing, this is not an idea that can be realized on every day of the week, but I maintain that one strong cup of tea is better than 20 week once. 20 week once. சரி, இப்போ பாருங்கள், இது வரைக்கும் இருக்குது. ஃபோர்த்லி, அதாவது ஃபோர்த் ஒன் என்னென்னா, த டீ ஷுட் பி ஸ்ட்ராங். டீங்கிறது நல்லா எப்படி இருக்கணும், நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும். For a pot holding quart, if you are going to fill it nearly to the brim, 6 heaped teaspoons would be about right. சரியா? அதாவது ஒரு கால் பகுதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் அது ஃபுல்லாக போடணும், டீ நல்லா போடணும் அப்படின்னு சொன்னால், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டீ போடணும்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு 6 டீஸ்பூன்ஸ் வந்து என்ன போடணும், டீ தூள் போடணும்னு சொல்கிறாங்க. டீஸ்பூன் விட் பி அபவுட் 6 டீஸ்பூன் இருக்கணும். அடுத்தது, இன் டைம் ஆஃப் rationing, this is not an idea that can be realized on every day of the week, but I maintain that one strong cup of tea is better than 20 weeks once. அதாவது அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள், என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அளந்து ஓடுற காலகட்டத்தில் ஒரு வாரத்தில் ஒவ்வொரு நாளும், சரியா, ஒவ்வொரு டேஸும் நம்ம ஃபீல் பண்ணிக்கூடிய திங்கிங் வந்து ஒரே மாதிரி இல்லை இல்லையா? ஸோ அப்போ 20, அதாவது ஒரு நல்ல டேஸ்ட் இல்லாத 20 டேஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு பாட், அதாவது ஒரு சின்ன குவளையில் கொடுக்கக்கூடிய டீ வந்து ரொம்ப பெட்ரு. அதாவது நல்லா நிறைய டேஸ்ட் இல்லாமல் கொடுக்கறத காட்டிலும் நல்லா ஒரு கப்பு கொடுத்தாலும் அந்த டீ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறது ஒரு நாள் குடித்தா கூட ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆல் ட்ரூ டீ லவர்ஸ் நாட் ஓன்லி லைக் தேர் டீ ஸ்ட்ராங் but like it a little stronger with each year
that passes a fact which is recognized in the extra reason issued to a gold age pensioners. சரியா? All true tea lovers not only like their tea strong. சரி, அந்த டீ வந்து எல்லாருமே வந்து ஒரு ஸ்ட்ராங்காக குடிக்கணும்னு நினைக்கக்கூடிய ட்ரீ லவர்ஸ் எல்லாருமே அந்த டீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு வருடத்துலையும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லியே எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்மை பென்ஷனருக்கு a fact which is recognized the extra reason is issued the old age pensioners, அதாவது வயதானதில் அந்த ஓய்வூதியர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து உணவுப் பொருள் வழங்குறதுல ஒரு அங்கீகாரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீ வந்து இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ஃபிஃப்த்லி, the tea should be put straight into the pot. No strainers, muslin bags or other devices to imprison on the tea. In some countries, tea pots are fitted with a little dangling baskets under the spout to catch the stray leaves which are supposed to be harmful. Actually, one can swallow tea leaves in considerable quantities without ill effect, and if the tea is not loose in the pot, it never infuses properly. ஃபிஃப்த் ரூல் என்னன்னு சொன்னான்னா, த டீ ஷுட் பி போட் ஸ்ட்ரைட் இன் த பாட். அதாவது அந்த டீ பாட் இருக்கு இல்லைங்களா, டீ போடக்கூடிய அந்த பானைன்னு கூட சொல்லலாம். ஸோ அது வந்து ஸ்ட்ரைட்டாக நேரடியாக போடணும். சரியா? நோ ஸ்ட்ரெயினர்ஸ், தேயிலை வடிகட்டுறோம் இல்லைங்களா, அந்த வடிகட்டியில் மஸ்லின் பைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது மெல்லிஸாக இருக்கும் அந்த பை. ஸோ அது அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு திங்ஸு, அதர் டிவைசஸ் டு இம்ப்ரெசன் த டீ, உபகரணங்களை அடத்தி வைக்கக்கூடாது. அதில் மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக போடணும். தேயிலை நல்லா வடிகட்டி அந்த மஸ்லின் பையெல்லாம் எதுவும் போடாமல் டைரெக்டாக ஊற்றணும். அடுத்தது நெக்ஸ்ட்டு, இன் சம் கண்ட்ரீஸ், ஒரு சில நாடுகளில் tea pots are fitted with a little dangling baskets under the bowl to each stray leaves. சரி, ஒரு சில நாடுகளில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டீ பாட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஒரு தொங்குற ஒரு கூடை மாதிரி அதில் போட்டுட்டு அதில் அங்கே இங்கே அந்த தேயிலை இருக்குது இல்லையா, அது பிரிப்பிற்கான குழாய்களெல்லாம் அமைச்சு வச்சுருக்குறாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக தீங்குளிக்க நம்ம சொல்ல குடிப்போம் இல்லைங்களா, ஒரு சின்ன ஒரு பேப்பர் மாதிரி, அந்த சல்லடை பேப்பர் மாதிரி போட்டு அதுக்குள்ளே டீ தூள் போட்டு கொடுக்குறாங்க. பட் தட் இஸ் நாட் த கரெக்ட் மெத்தடுன்னு சொல்லி ஆத்தர் வந்து சொல்கிறார். சரி, அது வந்து நம்மளுடைய உடம்புக்கு ஆக்சுவலி ஒன் கேன் ஸ்வாலோ அ டீ விச் ஆர் சப்போஸ்ட் டு பி ஹார்ம்ஃபுல், ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி ஒன் கேன் ஸ்வாலோ டீ லீவ்ஸ் இஸ் கன்சிடரபிள் குவான்டிட்டிஸ் வித்தவுட் இல் எஃபெக்ட். கம்மியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இது கண்டிப்பாக தீங்கு விளைவிக்கக்கூடியது. ஸோ அப்படி அது ஒரு கணிசமான தேயிலைகள் இருக்கக்கூடிய அந்த இதை கூட அந்த சல்லடை வழி அது என்ன இது உள்ளே போயிடலாம். ஸோ அப்போ அந்த டீ பாட் இருக்கு இல்லைங்களா, அதில் தேயிலை வந்து நல்லா இல்லைன்னா கரெக்டாகவும் ஒரு ப்ராப்பராக வந்து அந்த இது வந்து எசன்ஸ் எல்லாம் இறங்காது அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறார். நெக்ஸ்ட்டு, சிக்ஸ்த்லி, one should take the teaspoon to the kettle and not the other way about. The water should be actually boiling at the moment of impact, which means that one should keep it on the flame while one pours. Some people add that one should only use water that has been freshly brought to the boil, but I have never noticed that it makes any difference. Right. Sixthly, ஆறாவதாக சொல்லணும்னு சொன்னால், one should take the teapot, அந்த தேநீர் போடக்கூடிய அந்த பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நல்ல ஒரு கொதிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகணும். கெட்டில் அண்ட் நாட் த அதர் வே அபவுட், மாறி மாறி இருக்கக்கூடாது, கொதிச்சுட்டு ஒரே இதில் இருக்கணும். அந்த டைமில் த வாட்டர் ஷுட் பி ஆக்சுவலி பாய்லிங் அட் த மூமெண்ட் ஆஃப் இம்பேக்ட். அந்த டைமில் தண்ணி வந்து கண்டிப்பாக கொதிச்சுட்ருக்கிறப்ப, அதாவது ஒருத்தர் தண்ணீர் ஊற்றும்போது அதில் எரியிற நெருப்பு இருக்குது இல்லைங்களா, அது மேலே வச்சு ஊற்றணும். அதாவது அந்த டீ வந்து எரிஞ்சிடும். அந்த பாட்டு வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் வாட்டரை வந்து உள்ளே போடணும். விச் மீன்ஸ் தட் ஒன் ஷுட் கீப் இன் த ஃப்ளேம் வைல் ஒன் போஸ். ஊற்றுறப்ப நெருப்பு வந்து அந்த வாட்டர் வந்து அந்த பாத்திரம் வந்து கொதிச்சுட்ருக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள், சம் பீப்புள் ஆட் தட் ஒன் ஷுட் ஒன்லி யூஸ் வாட்டர் தட் ஹாஸ் பீன் ஃப்ரெஷ்லி brought to the boil. அதாவது ஒரு புதுசாக இருக்கக்கூடிய ஒரு நீரை தான் அதை பயன்படுத்தி கண்டிப்பாக என்ன பண்ணணும், அந்த வாட்டரை வந்து பாயில் பண்ணணும், கொதிக்க வைக்கணும். சரி, அப்படி புதுசாக நீரை கொதிக்கிறப்ப
என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி புது நீரோட டேஸ்ட்டு தான், அதாவது மற்ற எந்த ஸ்மெல்லுமே இல்லாமல் அந்த டீயோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்குன்னு ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த வித வேறுபாட்டையும் உண்டாக்குற மாதிரி எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறார். while one post some people add that one should only use the water that has been freshly brought to the boil. எப்போ தண்ணி ஊற்றினாலும் ஃப்ரெஷ்ஷாக ஊற்றணும்னு சொல்கிறாங்க. பட் நான் வந்து அந்த மாதிரி எதுவும் நோட் பண்ணல. பைலட் டீலாம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் காலையில் ஊற்றினா மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க எடுக்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சரியா, ஃப்ரெஷ்லி அப்படின்னு. இதில் பாருங்கள், brought to the boil at இதில் பாருங்கள் டீ கொடுத்துருக்காங்க பாரு, க்ரீன் டீ டிக்ஷனரியில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்க மாதிரி, லெமன் ஐஸ், ஆஃப்டர்நூன் டீ, லோ டீ, ராயல் டீ, செலிப்ரேஷன் டீ, ஹை டீ, இந்த மாதிரிலாம் டீஸ் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 7th, ஆஃப்டர் மேக்கிங் த டீ ஒன் ஷுட் ஸ்டிர் இட் ஆர் பெட்டர் கிவ் த pot a good shake afterwards allowing the leaves to settle. 7வது என்ன ரூல்ஸ் அப்படின்னு சொன்னால், அந்த டீயை வந்து மேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரியா, அதை வந்து என்னென்னா நல்லா ஸ்டிர் பண்ணணும், நல்லா கலக்கணும் சரியா, அல்லாட்டி அந்த பானையை வந்து நல்லா ஒரு மாதிரி குலுக்கணும். டு ஸ்டிர் இட் ஆர் பெட்டர் கிவ் த பாட் அண்ட் a குட் ஷேக். நல்லா அந்த டீ பாட்டை வந்து ஒரு குலுக்கணும் சரியா. அப்புறம் என்ன பண்ணணும்னா, அதன் முன்னாடி ஆஃப்டர்வர்ட்ஸ் allowing the leaves to settle. புரியுதுங்களா? நல்லா ஒரு டீக்கு நல்லா ஹீட் பண்ணி அந்த டீ தூள்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆற்றுறப்ப என்ன ஆகுனா அந்த டீ தூள் ஃபுல்லாக கீழே இருந்துக்கும். அப்படி இல்லைன்னா அது நல்லா ஒரு குலுக்கணும்னு சொன்னால் அந்த டீ லீவ்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கீழே இருந்துக்கும். ஸோ நம்ம அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. 8th, one should drink out of a good breakfast cup, that is the cylindrical type of cup, not the flat shallow type. The breakfast cup holds more, and with other kind one's tea is always half cold before one has well started on it. ஓகேவா, ரைட். 8th, one should drink out of a good breakfast cup. 8வது வந்து ஒரு நல்ல ஒரு காலையில் போடக்கூடிய டீ வந்து எப்படி இருக்கும்னா, எப்படி இருக்கணும், ஒரு மார்னிங் இருக்கும் இல்லைங்களா, மார்னிங் போடுறோம் இல்லையா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம். ஸோ அந்த வந்து அந்த கண்டிப்பாக நல்ல டீ கொடுக்கணும். அதாவது அது கூட எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல ஒரு தட்டை இல்லாமல், அதே சமயத்தில் ஒரு ஆழம் கூட இல்லாமல் சிலிண்ட்ரிக்கலாக இருக்கணும். டைப் கப் ஆஃப் டீ, நாட் த ஃப்ளாட், தட்டையாகவும் இருக்கக்கூடாது. ஷேலோ டைப்பில் இருக்கணும், அதாவது ஒரு உருவ வடிவ குவளை மாதிரி இருக்கணும். நல்ல ஒரு ஷேலோ உருவலையாக இருக்கும் இல்லைங்களா, நம்ம யூஸ்வல் குடிக்கணும் இல்லையா, அந்த டீ கப் மாதிரி இருக்கணும். த பிரேக்ஃபாஸ்ட் கப் ஹோல்ட்ஸ் மோர் சரியா, அதாவது அந்த காலை உணவு கோலை இருக்குது இல்லைங்களா, அந்த கப்பு வந்து தேநீரை வந்து கண்டிப்பாக ஒரு குடிக்கிறது ஓரளவுக்கு ஒரு ஷாலோ டைப் மாதிரி இருந்தால் தான் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரைட். அண்ட் வித் த அதர் கைண்ட் ஆஃப் ஒன்ஸ் டீ இஸ் ஆல்வேஸ் ஹாஃப் கோல்ட் அண்ட் பிஃபோர் ஒன் ஹாஸ் வெல் ஸ்டார்டட் இன் இட். வேறு இந்த மாதிரி இல்லாமல் வேறு தட்டையாவோ வேறு ஏதாச்சும் ஒரு மாதிரியோ இருந்துச்சுன்னா அதை குடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தேநீர் வந்து என்ன ஆகிடும், பாதி வந்து இப்போ தட்டையாக இருக்குன்னு இங்கே உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளேட், நம்மளோட பிளேட்டு கூட வச்சுக்கோங்க, அந்த பிளேட்டில் டீ ஊற்றி குடித்தா நல்லா இருக்குமா, டம்ளரு இல்லாட்டி டீ பாட் மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு குடிக்க அந்த ஹீட் இருந்துகிட்டே இருக்கும். பட் அப்படி இல்லாமல் அந்த பிளேட்டில் ஊற்றி டீ குடிக்கிறது இல்லாட்டி ஒரு அகண்ட பாத்திரத்தில் ஊற்றி டீ குடிக்கிறப்ப அது என்ன ஆயிரும், ஃபஸ்ட்டு இது மட்டும்தான் ஹாட்டாக இருக்கும், அப்புறம் எல்லாம் நல்லா குளிர்ச்சி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 9th, one should pour the cream of milk before using it for tea. Milk that is too creamy always gives a tea a sickly taste. 9th one என்னன்னா, ஒருத்தர் வந்து ஒரு டீ one should pour them a cream of the milk. அந்த டீ பயன்படுத்துறதுக்கு முன்னாடி பாலாடை இல்லாத டீயாக ஊற்றணும், பாலாடை இல்லாத பாலை தான் ஊற்றணும். பாலெல்லாம் நல்லா காய வச்சு பார்த்தோன்னா மேலே பாலாடை இருக்கும், அந்த பாலாடையை ரிமூவ் பண்ணிடணும். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த பாலாடையெல்லாம் உள்ளே போய் அந்த பாலோடு சேர்றப்ப மில்க் தட் இஸ் டூ க்ரீமி ஆல்வேஸ் கிவ்ஸ் எஸ் அ டீ சிக்லி டேஸ்ட். அது ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். டீ கடையிலெல்லாம் பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பாலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஸோ அந்த பாலாடை இருக்கும் இல்லைங்களா, அந்த லேயர் அந்த க்ரீமி வந்து எடுத்துகிட்டு தான். ஏன்னா அது வந்து உள்ளே போச்சுன்னா நம்மளே வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் அந்த பாலாடையோடு போட்டோம்னா திப்பியாக இருக்கும் டீ. ஸோ அந்த டேஸ்ட் வந்து இருக்காது கூடாது. 10th, one should pour tea into the cup first. This is one of the most controversial points of all. Indeed, in every family in Britain there are probably 2 schools of thought on the subject. ஃபஸ்ட்டு பாருங்கள் 10th 10வது என்னென்னா,
one should pour tea into the cup first. ஒருத்தர் வந்து அந்த டீ பாட் இருக்கு இல்லைங்களா, அதில் கண்டிப்பாக டீயை ஊற்றணும். இது வந்து ரொம்ப எல்லாருமே இதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. திஸ் இஸ் த மோஸ்ட் கான்ட்ரவர்சியல் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆல். இது நிறையா பேர் இதை ஒத்துக்கவே மாட்டாங்க. உண்மையாலுமே இண்டீட் இன் எவ்ரி ஃபேமிலி இன் பிரிட்டன் தேர், அதாவது பிரிட்டனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இந்த விஷயத்தில் ஒரு சிந்தனையே ஒரு ஆர்குமெண்ட்டே போயிட்டுருக்கு. சரியா? தென் 2 schools ஆஃப் தாட் த சப்ஜெக்ட். சரியா? அப்படின்னு சொல்லி இதில் ஒரு இதே போயிட்டுருக்கு. The milk first school can be bring forward some fairly strong arguments, but I maintain that my own argument is unanswerable. This is that by putting the tea in the first and stirring is one pose, one can exactly regulate the amount of milk, whereas one is liable to put in too much milk if one does it the other ways round. ரைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் த மில்க் ஃபஸ்ட்டு ஸ்கூல் கேன் பி பிரிங், அதாவது பால் முதல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நியூஸை வந்து எல்லாத்துக்கும் கொண்டு வரும். ஆனால் என்னுடைய ஒரு ஓன் ஜட்ஜ்மெண்ட், என்னுடைய ஓன் ஆன்சர் என்னென்னா, இதுக்கு ஆன்சரே என்னால் பண்ண முடியல. எப்படி ஏன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வந்து அந்த டீ போட்டுட்டு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, பால் ஊற்ற. அதாவது டீ போடுறப்போ பாலை ஃபஸ்ட்டு ஊற்றணுமா டீ ஃபஸ்ட்டு போடணுமா அப்படின்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஆர்குமெண்ட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்ப முதல்ல வந்து அதாவது டீயை போட்டுறணும். அப்புறம் தான் பாலை ஊற்றுறப்ப அதை கலக்கிறப்ப பாலோட அளவை என்ன பண்ணலாம், துல்லியமாக இவ்வளோ தான் போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு லயபிள் ஒரு ரூல்ஸ் வச்சுக்கலாம். அப்படின்னு சொல்லி லயபிள்னால் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? அதே வேளையில் வேறு வழியில் திருப்பி செஞ்சால் பால் அதிகமாக ஊற்றிடுவோம் இல்லையா? ஃபஸ்ட்டு பாலை போட்டுட்டு அப்புறம் டீ தூள் ஊற்றுறப்ப நம்மளுக்கு அது ஒரு ப்ராப்பர் மேனர் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்து ஐ மெயின்டைன் தட் மை ஆர்குமெண்ட் இஸ் unanswerable. This is that by putting the tea is on a first stirring on one pose, one can exactly regulate the amount of milk, whereas one is liable to put into too much milk if one does it the other way around. அதாவது ஃபஸ்ட்டு வந்து டீக்கு வந்து டீயை கலக்கிட்டு தான் நெக்ஸ்ட் வந்து மில்க் போடணும்னு சொல்லி சொல்கிறார். லாஸ்ட்டில் 11th பாயிண்ட், லாஸ்ட்லி tea, unless one is drinking it in the Russian style, should be drunk without sugar. I know very well that I am in a minority there, but still, how can you call yourself a true tea lover if you destroy the flavor of your tea by putting sugar on in it? ரைட். லாஸ்ட்லி இறுதியாக என்னன்னு சொன்னால், ஒரு ரஷ்ய பானையில், அதாவது ஒரு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பீப்புளெலாம் வந்து இதை குடிக்கலின்னா சர்க்கரை இல்லாமல் குடிக்கணும். இங்கே நான் வந்து நாங்கள் வந்து எப்படி இருக்கேன், வித்தவுட் சுகர். ஐ நோ வெரி வெல் தட் ஐ எம் எ மைனாரிட்டி ஹியர். மைனாரிட்டின்னா நான் இந்த இடத்துல வந்து ரொம்ப சிறுபான்மையராக இருக்கிறேன், எனக்கு நல்லா தெரியும். ஆனால் தேநீரில், அதாவது டீயில் அதிகம் சர்க்கரையை போட்டு உங்களுடைய டீயோட சுவையை நீங்களே கெடுத்துக்கிட்டால் நான் வந்து எப்படி உங்களை வந்து நல்ல டீ குடிக்கிறீங்கன்னு நன்றி நான் உங்களை கால் பண்ண முடியும். சரியா? டீயில் வந்து சர்க்கரை அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்கா? ஐ நோ வெரி வெல் தட் what I am in a minority here, but still how can you call yourself a true tea lover if you destroy the flavor of your tea by putting sugar in it? சரியா? நீங்கள் எப்படி சுகரை போட்டு உங்களை வந்து நல்ல ட்ரீயாலின்னு சொல்ல முடியும்? It would be equally reasonable to put in pepper or salt. If you sweeten it, you are no longer tasting the tea, you are merely tasting the sugar. You could make a very similar drink by dissolving sugar in a plain hot water. சரியா? அதாவது நெக்ஸ்ட்டு சொல்கிறாரு பாரு, இட் வுட் பி ஈக்குவலி ரீசனபிள் டு புட் ஏ பெப்பர் ஆர் சால்ட். உங்களை நான் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்படியெல்லாம் டீ குடிச்சிங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு டீ குடிக்கிறவருன்னு சொல்லி நான் கூப்பிட முடியாது. மிளகுத்தூள் இல்லாட்டி உப்போ போடுவது எப்படி ஒரு நியாயம் உள்ளதாக இருக்குமா? அப்படி இருக்காது இல்லையா? ஸோ அதை வந்து இனிப்பாக இருக்கிறதா நீங்கள் மாற்றினா, இஃப் யூ ஸ்வீட்டன் இட் யூ ஆர் நோ லாங்கர் டேஸ்டிங் த டீ. ஸோ அப்படி நீங்கள் அதை மாற்றினீங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக அந்த டீயை வந்து ரொம்ப நாளைக்கு டேஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து யூ ஆர் மியர்லி டேஸ்டிங் த சுகர். நீங்கள் வந்து ஸ்வீட்டை மட்டும்தான் நீங்கள் அந்த இடத்துல டேஸ்ட் பண்ணுறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, யூ குட் மேக் அ வெரி சிமிலர் ட்ரிங்க் பை டிசால்விங் சுகர் இன் அ பிளைன் ஹாட் வாட்டர். நல்ல சூடான தண்ணியில் வெறும் சர்க்கரையை குறைச்சி கூட நீங்கள் இந்த டீயை குடிச்சிக்கலாம். ஸோ அதனால் டீ வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்ட் மெத்தடில் தான் போடணும்னு சொல்லி சொல்கிறார். நெக்ஸ்ட்டு, சம் பீப்புள் வுட் ஆன்சர் தட் தே டோன்ட் லைக் டீ இன் இட் செல்ஃப், that they only drink it in order to be warmed and stimulated, and they need sugar to take the taste away.
இதில் பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னு, சம் பீப்புள் would ஆன்சர் தட், சில பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் டீயே குடிக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால், they don't like tea itself, then they only drink it in order to be warmed and stimulated. அவங்க ஸ்டிமுலேட் ஆகிறதுக்கும் வார்ன் இந்த இடத்துல ரெடி ஆகிறதுக்கும் மட்டும்தான் அந்த டீயை குடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு டேஸ்ட் இல்லாமல் அவங்களுக்கு சர்க்கரை தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறார். அண்ட் they need sugar to take the taste away. அதுக்காகத்தான் அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டுக்காகத்தான் சுகர் தேவைப்படுது. டு தோஸ் மிஸ்கைடட் பீப்புள் ஐ வுட் சே ட்ரை ட்ரிங்கிங் டீ வித்தவுட் சுகர் ஃபார் சே a fortnight that it is very unlikely that you will ever want to ரைன் யுவர் டீ பை ஸ்வெட்டனிங் இட் எகைன். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு நான் வந்து ஒரு நியூஸ் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு சுகர் மட்டும்தான் வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து தப்பாக ஒரு வழிகாட்டப்பட்டிருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, சர்க்கரை இல்லாமல் டீ குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்னும் சொல்லப்போனால் எவ்வளோனா ஃபோர்த் நைட்டுங்கிறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ், அதாவது 2 வீக்ஸ்னு அர்த்தம், இல்லைன்னா 15 டேஸ்னு கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ 2 வீக்ஸ் ஆர் 15 டேஸ், ஒரு 15 டேஸு நீங்கள் சர்க்கரை இல்லாமல் குடிங்க. அண்ட் இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா மறுபடியும் கண்டிப்பாக நீங்கள் அந்த 15 டேஸ் அன்லைக்லி தட் யூ வில் எவர் வாண்ட் டு ரைன் யுவர் டீ பை ஸ்வெட்டனிங் இட் எகைன். திருப்பி நீங்கள் வந்து ஸ்வீட் போட்டு, அதாவது சர்க்கரை போட்டு தான் குடிக்கணும்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக விரும்பவே மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். These are not only one controversial points to arise in connection with tea drinking, but they are sufficient to show how subtitled the whole business has become. There is also the mysterious social etiquette surrounding the tea spot. Why is it considered a vulgar to drink out of your saucer, for instance? And much might be written about the subsidiary uses of tea leaves, such as telling fortunes, predicting the tea arrival of visitors, feeding rabbits, healing burns, and sweeping the harbor. Right, next. These are not only controversial points to arise in connection with tea drinking. சரி, அதாவது இந்த டீயை குடிக்கிறது அப்படின்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால், ஒரு முரண்பாடான கருத்துக்கள், தொடர்ந்து ஒரே மாதிரி குடிக்கிறதுங்கிறது ஒரு முரண்பாடான கருத்துக்கள். நாட் ஒன்லினா இது மட்டும் கிடையாது, முரண்பாடான கருத்துக்கள் மட்டும் கிடையாது. பட் தே ஆர் சஃபிஷியன்ட் டு ஷோ ஹவு சப்டைட்டில்டு த ஹோல் பிஸ்னஸ் ஹாஸ் பிகம். சரியா? அதாவது அப்படி இந்த டீயை தொடர்ச்சியாக குடிக்கிறதுங்கிறது ஒரு முரண்பாடான கருத்து மட்டும் இல்லை, நல்ல ஒரு ஃபுல் வியாபாரமாக எவ்வளோ நுட்பமாக அது ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறதுக்கு காண்பிக்கிறதுக்கான போதுமான தகவல்களும் இங்கே இருக்குது. அடுத்தது, தெர் இஸ் ஆல்சோ மிஸ்டீரியஸ்னால் நல்ல ஒரு புரிந்து கொள்ளக்கூடியதுன்னு அர்த்தம். அங்கே புரிந்து கொள்ளக்கூடியது. தெர் இஸ் ஆல்சோ த மிஸ்டீரியஸ் சோசியல் எட்டிக்வெட் சரௌண்டிங் த டீ ஸ்பாட். அதாவது எடுத்துக்காட்டாக உங்களுக்கு கோப்பையில் டீ குடிக்கிறதுங்கிறது வன்மையானதுன்னு ஏன் சொல்கிறாங்க? மேலும் தேயிலை எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதோட பயன்பாட்டில் வந்து ஒரு கொஞ்சம் அதிகமாக கூட எழுதப்படலாம். அண்ட் மச் மைட் பி ரிட்டன் அபவுட் த சப்சிடரி யூசஸ் ஆஃப் டீ லீவ்ஸ் சச் அஸ் டெல்லிங் ஃபார்ச்சூன்ஸ். நம்மளுடைய ஃபார்ச்சூன்னா நம்மளுடைய லக்கு, செல்வ வளம் அப்படியெல்லாம் கூட சொல்லலாம். predicting the arrival of the visitors, feeding rabbits, healing burns and sweeping the carpet. அதாவது அவங்களுடைய செல்வ வளம் பற்றி சொல்கிறது, விசிட்டர்ஸ் வந்து எந்த மாதிரி வர்றாங்க, அதை எந்த மாதிரி சொல்கிறாங்க, அந்த தீயில ஃபீடிங் ரேபிட்ஸ் அதை வச்சு முயல்களுக்கெல்லாம் எப்படி ஃபுட்டு கொடுக்குறது, தீக்காயங்களுக்கு பார்த்திங்கன்னா தீக்காயமெல்லாம் ஆட்டுச்சுன்னா கூட அந்த லீவ்ஸ் வச்சு அமுத்துவாங்க. அப்புறம் இந்த நம்மளுடைய கார்பெட் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சுத்தம் செய்கிறத பற்றியா கூட என்ன வேணாலும் இருக்கலாம். அடுத்தது, இட் இஸ் ஒர்த் பேயிங் அட்டென்ஷன் டு சச் டீட்டெயில்ஸ் ஆஸ் வார்மிங் த பாட் அண்ட் யூஸிங் த வாட்டர் தட் இஸ் ரியலி பாய்லிங். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நாம் என்னத்தை கவனம் செலுத்தணும்னா, பானையை வந்து நல்லா ஹீட் படுத்தணும், நல்லா கொதிக்கக்கூடிய நீரை தான் வந்து பயன்படுத்தணும், பாய்லிங், as to make quite sure of wringing out of one's raisin the 20 good strong cup of the 2 ounces properly handed out to represent. அதாவது உண்மையிலுமே நல்ல டீ எப்படி இருக்கணும்னா, நல்ல ஒரு பானையை நல்லா சூடுபடுத்தணும் ஃபஸ்ட்டு, அப்புறம் அதில் கொதிக்கிற நீரை பயன்படுத்தணும். அவங்களுடைய அளவில் ஒரு சிலருக்கு டீ வந்து அதிகமாக இருக்கணும், 2 ounce இருந்தாலே நல்ல டீ இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ நிறைய டீ, அதாவது 20 டம்ளர் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக 2 ounce குடித்தாலும் நல்லா குடிக்கணும்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற டீ தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? தட்ஸ் ஆல். இவ்வளோ தான் இந்த
லெசன் செகண்ட் யூனிட். தேங்க்யூ டியர்ஸ். அதாவது டீ இந்த லெசனில் என்ன சொல்கிறாருன்னா ஆத்தர் வந்து டீ போடுறது வந்து எவ்வளோ ஒரு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த லெசனில் நம்மளுக்கு கொடுத்துருக்கார். தேங்க்யூ டியர்ஸ்.